அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது நமது பண்பாட்டில் எவ்வளவு தூரம் ஸ்ரீராமர் ஐக்கியமாக இருந்தார் என்பதை பற்றி பார்க்கலாம். நாட்டில் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, காட்டில் நாடோடிகளாக திரிந்தவர்களும் கூட ராமருடைய புகழை நன்றாக புரிந்திருந்த காரணத்தால் தான் அவர்களுக்கு அவர்களை பற்றி தெரிந்திருந்தது. எனவே ராமருடைய புகழ் நாட்டில் மட்டுமல்ல, நாடு கடந்து பல ஆசிய நாடுகளுக்கும் சென்றிருக்கிறது என்பதற்கு இன்று வரை நமக்கு பல உதாரணங்கள் உள்ளன. அத்தகைய ஸ்ரீராமருடைய புகழை இந்த பதிவில் நாம் விரிவாக காண்போம். இந்தியாவை பொறுத்தவரையில் எல்லா மொழிகளிலும் பெரும்பாலும் ராமாயணம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பது உண்மை. அது மட்டுமல்ல, வால்மீகி எழுதிய ராமாயணம், அதை தாண்டி அதன் பின்னர் வந்த ராமாயணங்களில் ஒவ்வொரு நிலையிலும் அந்த கவிஞர்கள் தங்களுடைய அன்பை ராமர் மீது எவ்வளவு காட்டியுள்ளார்கள் என்பதை நாம் கம்பரை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல மகனாக, ஒரு நல்ல உடன்பிறப்பாக, ஒரு நல்ல மாணவனாக, ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல தந்தையாக, ஒரு நல்ல அரசனாக, இப்படி அனைத்து உறவு, நட்பு, பதவி என அனைத்துக்கும் பொருத்தமானவர். அதை தாண்டி அவர் போல இருக்க வேண்டும் என்பதுதான். இன்று வரை நாம் நமது நாட்டில் ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால் ராமராஜ்யம் போல் இருக்க வேண்டும் என்றுதான் கூறுவர். காரணம், அவ்வளவு சிறந்த ஆட்சி. ஒரு மனிதனாக இந்த பூமியில் பிறந்து ஒரு மனிதன் படக்கூடிய எல்லா வகை கஷ்டங்களையும் அனுபவித்து எப்படி அதையெல்லாம் தாண்டி வர வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக விளங்கியவர் என்பதால் ராமர் அந்த அளவுக்கு ஐக்கியமானார். ராமருடைய வாழ்வில் இருந்து சில சம்பவங்களை நாம் இங்கு பார்க்கலாம். கூனியின் பேச்சை கேட்ட கைகேயி மனநிலை மாறி தசரதனிடம் ராமருடைய பட்டாபிஷேகத்தை ரத்து செய்தும் பரதனை நாடாள வைக்க வேண்டும் என்பதும் ராமரை காட்டுக்கு 14 ஆண்டுகள் செல்ல வேண்டும் என்று பணித்ததும் அனைவரும் அறிந்ததே. இந்த நிலையில் செய்தியை கேள்விப்பட்ட லட்சுமணன் அவ்வளவு கோபம் கொள்கிறான் தந்தையின் மீது. ராமரிடம் கூறுகிறான், அண்ணா எனக்கு ஆணை கொடுங்கள், நான் இவரை கொன்று விடுகிறேன் என்று கூறுகிறான். ராமர் கூறுகிறார், லட்சுமணா, நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அன்றே, பதியின் பிழை என்று பயந்து நமை புறந்தான், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்ன வெகுண்டதென்றான். அதாவது, நமது வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு கஷ்டத்துக்கும் யாரையும் பொறுப்பாக்க கூடாது, இதற்கு காரணம் விதி என்பதை அணித்தரமாக இந்த பாடல் மூலம் தெரிகிறோம். ராமர் இந்த போன்று பல்வேறு தருணங்களில் நமது வாழ்க்கையில் கர்மா எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை கூறுகிறார். ராமர் பட்டாபிஷேகம் முடிந்த பின்பு ஒரு கலந்துரையாடல் நடக்கிறது. அப்பொழுது லட்சுமணன் கேட்கிறார், அண்ணா, அண்ணி ஏன் காட்டில் என்னை அவ்வளவு மோசமாக கூறினார்கள் நீங்கள் மானை வேட்டையாட சென்ற போது என்று. உடனே கூறுகிறார், அன்னியாருடைய வார்த்தை உனக்கு எவ்வளவு புண்படுத்தியதோ அதை போன்றே பரதன் என்னை மீண்டும் நாட்டிற்கு வர வேண்டும் என்று கூறும்போது எத்தகைய மனநிலையில் இருந்தான், அவரை போய் நாடு பிடித்து நம்மை கொள்வதற்காக வந்தான் என்று கூறினாயே, அப்பொழுது அவன் மனம் பட்ட கஷ்டத்தை புரிந்தாயா என்றான். உடனே பரதன் கேட்கிறார், அண்ணா, லட்சுமணன் என் மீது எவ்வளவு அன்பு கொண்டவன். ஆனால் அன்று நான் உங்களை மீண்டும் நாட்டுக்கு வர வேண்டும், வந்து ஆள வேண்டும் என்று கூறு வரும்போது என்னை பார்த்து எவ்வளவு மோசமாக சொற்களை கூறிவிட்டான் அண்ணா என்றான். உடனே ராமர் கூறுகிறார், கைகேயி உனது தாயார், அவர் உன் மீது எவ்வளவு அன்பு இருந்தால் என் மீது எவ்வளவோ அன்பு உண்டு. ஆனால் அதை தாண்டி உன் மீது எவ்வளவு தீவிர அன்பால் நமது பரதனுக்கு எதுவும் விளைந்து விடக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தால் மட்டுமே அத்தகைய வரத்தை பெற்றார். ஆனால் அவளை நீ எவ்வளவு மோசமாக திட்டி ஏசினாய் என்பதை நீ உணர்ந்தாயா என்று கூறுகிறார். உடனே கைகேயி கேட்கிறார், ராமா, நீ எனது சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். நான் ஏன் அவ்வளவு மோசமாக பரதனிடம் திட்டு வாங்கினேன் என்று கேட்கிறார். அப்பொழுது உடனே ராமர் கூறுகிறார், அம்மா, தசரதன் நமது தந்தையார் உங்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார். அவருக்கு 3 தாரம் இருந்தாலும் உங்கள் மீது தனித்த அன்பு வைத்திருந்தாரே. ஆனால் அவர் மனம் புண்படும்படி நீங்கள் அன்று பேசியது அவருக்கு எவ்வளவு தாங்க முடியாமல் இருந்திருக்கும் என்று கூறினார். உடனடியாக கௌசல்யா கேட்கிறார், தசரதனுக்கு ஏன் அந்த மாதிரி வந்தது என்று. உடனே கூறுகிறார், சிரவணன் தன் தாய் தந்தையரை அவ்வளவு அன்பாக பாத யாத்திரைக்கு எடுத்து செல்லும்போது அந்த சிரவணனை கொன்று அந்த தாய் தந்தையருக்கு தெரியாமல் கொன்றுவிட்டு தாய் தந்தையருக்கு தண்ணீர் கொண்டு வரும் நேரத்தில் அவர்கள் மனம் என்ன வேதனையுடன் அவரை பார்த்து சாபம் போட்டது என்பது தெரியுமா. அன்று அவருக்கு குழந்தைகள் இல்லை, ஆனால் அந்த சாபத்தின் வழி அவருக்கு தெரியவில்லை. அதன் பின்பு குழந்தைகள் பிறந்த பின்பு அதை பிரியும் போது எவ்வளவு துயரம் என்பதை அந்த சாபத்தின் மூலம் உணர்ந்தார். உடனடியாக அங்கிருந்த அனைவரும் அறிந்தனர். அனைத்துமே
இத்தகைய விதியின் காரணமாகவே வலிமையாக பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிறார்கள். நமது வாழ்க்கையில் கூட நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்பும் நிச்சயமாக இது போன்ற கர்மாக்களே நடத்துகிறது. இன்று நாம் பார்க்கிறோம், பல இடங்களில், பேருந்து நிலையங்களில், ரயில் நிலையங்களில், கோயில்களில் பிச்சை எடுக்கும் இந்த பிச்சைக்காரர்களை பார்க்கும் போதெல்லாம் என் எண்ணம், இவர்கள் ஒரு காலத்தில் லஞ்சம் வாங்கி ஏழை மக்களுக்கு ஈவு இரக்கமில்லாமல் பெற்றவர்கள் தானே இப்படி உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பது. ஏனென்றால் இரக்கமே இல்லாமல் அவர்கள் அந்த ஜென்மத்தில் செய்த செயலுக்கான பலன்தான் இன்று இத்தகைய நிலை என்பதை அறிவுள்ளோர் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் கூறுகிறது, அறிவுடையார் ஆவதறிவர், அறிவிலார் அக்தறிவு கல்லாதவர். எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக பிரதிபலன் உண்டு என்பதை ராமரின் இத்தகைய வார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அதுபோலவே ஒரு மாணவன் எந்த அளவுக்கு பாடத்தை ஈடுபாட்டோடு கற்க வேண்டும் என்பதற்கு ராமர் வசிஷ்டரிடம் கற்ற கல்வியும் கூட மிக முக்கியமான காரணம். ராமர் வசிஷ்டரிடம் கற்கும் காலத்தில் அவருக்கு உலகம் நிலையில்லாத தன்மையில் உள்ளது என்பதை கற்பிக்கப்படுகிறது. அந்த கணமே அவருக்கு உலகத்தில் தான் கொண்டிருந்த அத்தனை பற்றும் மனதிலிருந்து அடியோடு போய்விட்டது. மகிழ்ச்சி, ஆசை அனைத்தையும் துறைக்கிறார். அவருக்கு எப்பொழுதுமே ஒரு விரக்தி நிலை வந்துவிட்டது. தொடர்ந்து அவரை கண்காணித்து வந்த வசிஷ்டர் அவரிடம் தெரிய மாற்றத்தை உணர்ந்து கொண்டு ராமரை கேட்கிறார், ராமா, நீ ஏன் இப்பொழுதெல்லாம் முன்பு போல் சாதாரணமாக இல்லை என்கிறார். ராமரே சொல்கிறார், நிலையில்லாத இந்த உலகத்தில் என்ன சுகம் இருக்கப் போகிறது, எனவே எனக்கு இது தேவையில்லை என்கிறார். அதற்காகவே வசிஷ்டர் அவருக்கு ஒரு உபதேசம் செய்கிறார். இந்த உபதேசம் வசிஷ்ட மகா வாக்கியம் என்று அழைக்கப்படும் யோக வாசிஷ்டம் கற்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் ராமர் தெளிவடைந்தார். என்ன காரணம் என்றால், ஒரு ஈடுபாடு ஒரு மாணவனிடம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இத்தகைய பல சம்பவங்களை நாம் ராமாயணத்திலிருந்து எடுத்துக்கூறலாம். ராமருடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய புரிய வரலாம். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் ராமாயணம் படிக்க வேண்டும். இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டு. ஏனென்றால் 500 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்பு நமக்கு ராமருக்கு கோயில் வந்து இருக்கிறது. முடிந்தால் நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அதை பார்த்து வர வேண்டும். ராமரை போல் நாமும் வாழ கற்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.